வணக்கம். Matematik tingkatan 1 bab 3 ஓட கொச 2 punca கொச 2 கொச 3 dan punca கொச 3 ஓட வீடியோல பார்ட் 4 வீடியோல இருக்கும். ஸோ பார்ட் 4 வீடியோல வந்து பார்த்தோம்னா நம்ம punca கொச 3 பத்தி பார்க்க போறோம். ஸோ எப்படி கொச 2 வந்துட்டு punca கொச 2 ஓட operasi yang bersangsangan அதே மாதிரி கொச 3 punca கொச 3 வந்துட்டு operasi yang bersangsangan தான், அதாவது ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ punca கொச 3 ஓட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, கொச 2 ஓகே, கொச 2 ஓட சிம்பிள் வந்துட்டு x2, அதுவே வந்துட்டு கொச 3ன்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு x3ன்னு வரும். ஸோ இந்த x தான் வந்து நீங்க எழுத போற நம்பர். அது பெச்சகானா இருக்கலாம், அப்புறம் ப்ளூனா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சிம்பிள் கரெக்டா போட்டுக்கோங்க, 2 அப்படின்னு. இதுவே வந்து புஞ்ச கொச 2 அப்படின்னு வரும்போது நம்ம ஜஸ்ட் இந்த இது போடுவோம், உள்ள வந்து நம்பர் எழுதுவோம். இப்போ புஞ்ச கொச 3 அப்படின்னு வரும்போது ஓகே அதே சிம்பிள் நம்பர் உள்ள பட் மேலே வந்துட்டு 3ன்னு சொல்லி எழுதுறோம். ஸோ உங்கள் கால்குலேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறைய ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கும்ல. ஸோ எக்ஸ் கொச 2க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்துட்டு புஞ்ச கொச 2ஓட பட்டனும் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை கால்குலேட்டர் எழுதும் போது ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணாக்கா, லைக் லெட்ஸே புஞ்ச கொச 2 நீங்கள் ட்ரை பண்ண போறீங்கனாக்கா உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த நம்பர் லெட்ஸே வந்துட்டு 2 எடுத்து இந்த கொச 2 பட்டன் தட்டினீங்கன்னா அது அங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து விடை வந்து ஆன்சர் தட்டினீங்கன்னா விடை வந்துடும். அதுவே புஞ்ச கொச 2 உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் முதல்ல வந்துட்டு இந்த பட்டனை தட்டணும். ஓகே, அப்போ உடனே கால்குலேட்டரில் இதை காமிக்கும். நீங்கள் நம்பர் அதுக்கப்புறம் தட்டிட்டு ஆன்சர் பட்டன் தட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விடை வந்துடும். ஓகே, இப்போ அதே மாதிரி கொச 3க்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொச 3க்கு வந்து எக்ஸ் கொச 3ன்னு சொல்லி இதுக்கு மேலே இருக்கும் சின்னதாக. இது வந்து எழுதியிருக்கும், இது வந்து ஒரு பட்டன் இல்லை. அதே மாதிரி புஞ்ச கொச 3க்கும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், லைட்டாக எழுதியிருக்குமே தவிர அது வந்து பட்டன் இல்லை. ஸோ இந்த கொச 3 அண்ட் புஞ்ச கொச 3 எக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்னொரு பட்டன் நீங்கள் தட்டணும். ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் மேலாக்க இருக்கும். அது வந்து கார்னரில் ஃபர்ஸ்ட் பட்டன் இல்லைனா செகண்ட் பட்டனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எழுதும் போது அகெயின் சேம் திங், கொச 3 வேணும்னாக்கா உங்களுக்கு தேவைப்படுற நம்பர் லெட்ஸே லப்பான் உங்களுக்கு தேவைப்படுது, கொச 3 பண்ண போறீங்க. ஸோ லப்பான் எழுதிட்டு ஷிஃப்ட் முதல்ல தட்டணும். ஓகேவா? ஷிஃப்ட் தட்டிட்ட பிறகு தான் நீங்கள் இந்த பட்டனை தட்டணும். ஓகே, அப்புறம் வந்து அந்த டிஸ்பிளேல வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிரும். அதே மாதிரி புஞ்ச கொச 3 வேணும் அப்படின்னாக்கா முதல்ல ஷிஃப்ட் தட்டிட்டு இந்த கொச 2 பட்டன் தட்டுங்க, புஞ்ச கொச 2 பட்டனை. ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்பர் எடுத்து எழுதுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் தட்டினீங்கன்னா விடை வந்துடும். ஓகேவா? ஸோ புஞ்ச கொச 3 அப்படின்னு வரும்போது தாராளமாக கால்குலேட்டரை யூஸ் பண்ணுங்க. ஸோ விடை வந்துட்டு கால்குலேட்டரை டக்குன்னு காமிச்சிடும். ஸோ லப்பான் வேணும் அப்படின்னாக்கா விடை வந்துட்டு டூவர்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதோட ஆப்பராசி பார்த்தீங்கன்னாக்கா டூவர் டராப் டூவர், அதான் வந்து லப்பான். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் மற்ற நம்பர் எது வேணாலும் போட்டுட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை கணக்குகள் செய்ய போறோம். பிரச்சனை கணக்குகள் தான் வந்து நீங்க யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொச 3 நம்ம யூஸ் பண்ண போறோமா, புஞ்ச கொச 3 யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா கண்டிப்பா செஞ்சிடலாம். ஸோ போன தடவை நான் வந்து புஞ்ச கொச 2 பண்ணியிருந்தோம். ஸோ புஞ்ச கொச 2 பிரச்சனை கணக்குகளை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மோஸ்ட்லி லூவாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லூவாஸ் வந்துட்டு லெட்ஸே ஒரு பஞ்சாங்கையும் லேபாரையும் டேரா பண்ணா இது லூவாஸ் கிடைக்கும். ஸோ கொச 2 வந்துட்டு ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை வந்துட்டு அதே நம்பரை வந்து 2 தடவை நீங்க டரா பண்ணீங்கன்னா கிடைச்சிடும்ல. ஸோ அதனால செகி இம்பாக்ட் சம்ம வந்து எப்போதுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க புஞ்ச கொச 3 யூஸ் பண்ண போறீங்க. ஸோ புஞ்ச கொச 3 யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து லூவாஸ் கண்டுபிடிக்க போறது. ஏன்னா லூவாஸ்க்கு 2 பாகியம் தான் தேவைப்படும். நம்ம வந்து இப்போ 3 பாகியம் தேவைப்படுது. ஏன்னாக்கா புஞ்ச கொச 3 வந்து நம்ம ஒரே நம்பரை லெட்ஸே 2னாக்கா அதை 3 தடவை பண்ண போறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பராசி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி படுகு. ஓகேவா? ஸோ ஈஸி படுகு தான் வந்து இந்த மாதிரி இருக்கும் 3 நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலி வந்துட்டு அகெயின் செகண்ட் பார்ட் சம்ம கொடுத்துருந்தாங்களே. ஸோ இப்போ வந்துட்டு சமமான சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபோஸ். ஓகேவா? இந்த அந்த வார்த்தை குபோஸ். ஓகே, குபோஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும்.
ஓகே, ஸோ இதான் வந்து குபோஸ். ஸோ இதோட ஈசிப்பாடு கண்டுபிடிக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி புஞ்ச கொசத்திக்கு இல்லைன்னா கொசத்திக்காவோட கேள்விகளாக இருக்கும். ஓகே, கேள்வியில பாருங்க வந்து சோராம் pengukir memahat sebuah blok kayu. ஸோ கையுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கட்டை. ஸோ அது வந்து பிளாக்லாம் பண்றாரு berbentuk kubus. ஓகேவா? ஸோ dengan panjang tepinya 6 சென்டிமீட்டர். ஸோ இது குபோஸ்னால எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த காயு. அந்த காயுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டத்தை குபோஸ் வந்து உருவாக்குறாரு. ஸோ எல்லா பக்கமும் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ எந்த பக்கம் நீங்க எடுத்தாலும் அதோட அளவு வந்துட்டு 6 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வெட்டப்பட்ட இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்க உள்ள எடுத்து வச்சாலும் இதுவும் 6 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 6 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 6 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இதுல இருந்து இந்த பெரிய குபோஸ்ல இருந்து ஒரு சின்ன குபோஸ் வந்து வெளியாக்கி இருக்காரு. ஓகே, ஸோ அந்த குபோஸ் பாருங்க சின்னதா இருக்கு. ஸோ இதுவும் வந்து குபோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுபா குபோஸ் கச்சேல் அப்படின்னு. ஓகேவா? இதோட அளவு வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஓகே, ஆனா என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த குபோஸ், இந்த குட்டி குபோஸ் வந்து இதுல இருந்து வெளியாக்கின பிறகு இது இந்த பெரிய குபோஸ் இருக்குல்ல, அதுல வந்து திங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதோட இசிப்பாடு 189 சென்டிமீட்டர் படு அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட இசிப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, cari panjang tepi kubus kecil yang dikeluarkan itu. அதாவது இந்த சின்ன குபோஸோட சிசி எவ்வளவு பஞ்சாங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சேமா இருக்கிற வாசி நம்ம வந்துட்டு கொசத்திகவும் புஞ்ச கொசத்திகவும் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கேள்வி செய்யறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பண்ணியாகணும். அதாவது இந்த பெரிய குபோஸோட, ஓகே, குபோஸ் பசாரோட இசிப்பாடை வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இசிப்பாடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பஞ்சாங் டரா லேபா டரா திங்கி. ஸோ எல்லாமே சேமா இருக்கிறனால அது வந்து 6 சென்டிமீட்டர் கொசத்திக நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து 216 கிடைக்கும். இது வந்து இப்படி எழுத முடியாது, நம்ம வந்து அதோட அளவை எடுத்து எழுதணும், சென்டிமீட்டர் படு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பெரிய குபோஸோட இசிப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இது சின்ன குபோஸாலேருந்து வெளியாக்கின பிறகு உள்ள இசிப்பாடு. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெளியாக்கப்பட்ட இந்த குபோஸோட இசிப்பாடு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பெருசு இருக்கு, வெளியாக்கினதுக்கு அப்புறம் உள்ள ஈசிப்பாடு இருக்கு. ஸோ அதை ரெண்டுத்தையும் தொலா பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு இந்த சின்ன குபோஸோட ஈசிப்பாடு கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஈசிப்பாடு குபோஸ் கச்சேல். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா 216 சென்டிமீட்டர் படு தோலா 189 சென்டிமீட்டர் படு. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா விடை வந்துட்டு 27 சென்டிமீட்டர் படுன்னு காமிக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செஞ்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 3வது ஸ்டெப் இருக்கு. 3வது ஸ்டெப் தான் வந்து நம்ம வந்து சரி பஞ்சாங் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க 27 கிடைச்சிருச்சு, இந்த குபோஸோட இசிப்பாடு கிடைச்சிருச்சு. ஸோ ஞாபகம் இருக்கா, இசிப்பாடு குபோஸ். ஓகே, இது குபோஸ்னால எல்லா பக்கமும் சேமா இருக்கும். ஸோ பஞ்சாங், ஓகே, பஞ்சாங் தப்பி குபோஸ் கச்சேல், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து புஞ்ச கொச தீக்க யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ எந்த நம்பர் இங்க யூஸ் பண்ண போறோம்? இதுதான் நம்ம ஈசிப்பாடு இருக்குல்ல, இதை எடுத்து இங்க எடுத்து எழுத போறோம். ஸோ விடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து பொஞ்ச கொச தீக யூஸ் பண்ற வரை இதுக்கு நோ லாங்கர் சென்டிமீட்டர் பாடுல இருக்காது, இது வரும் சென்டிமீட்டர் தான். ஏன்னா நம்மளுக்கு வரும் பஞ்சாங் தான் தேவைப்படுது. ஓகே, தீக சென்டிமீட்டர், இதுதான் இதோட விடை. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். இதுவும் புக்கு டெக்ஸ்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான். வந்து கொடுத்துருக்காங்க, gambar foto di sebelah menunjukkan sebuah kotak hiasan berbentuk kubus. பாருங்க, அவங்க மறுபடியும் குபோஸ் தான் கொடுக்குறாங்க, வேற எந்த பென்த்துக்கும் இதுக்கு கொடுக்க முடியாது. setiap luas permukaan kotak ialah இவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லூவாஸ், ஓகே, லூவாஸ்னாக்கா என்னது? பஞ்சாங் டராப் லேபர். ஸோ இந்த கட்டம் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு இதோட லூவாஸ் வந்து 2500 மில்லிமீட்டர் பெர் செகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல இந்த பக்கம் உள்ளது, இங்க உள்ளது, இது எல்லாமே வந்து 2500 மில்லிமீட்டர் பெர் செகி அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கேள்வியில cari panjang tepi dalam mm. ஸோ அவங்களே அளவு கொடுத்துட்டாங்க கொத்தா ஹியாசன். ஸோ
கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதோட லூவாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பஞ்சாங் கண்டுபிடிக்க ரொம்ப சுலபம். பிகாஸ் லூவாஸ் வந்துட்டு பஞ்சாங் தரா லேபார் நம்மளுக்கு ஆல்ரெடி லூவாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, ஸோ இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து புஞ்ச கொச டூ தேவைப்படுது ஆக்சுவலி. லெட்ஸ் சே சொல்லு டூவரிபு லிமரத்துஸ் இப்படி நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்கன்னா விடை வந்துட்டு உங்களுக்கு 50 சென்டிமீட்டர், சாரி நாட் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா, பிகாஸ் இது மில்லிமீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. ஸோ விடை வந்து மில்லிமீட்டர்ல கிடைச்சோம். ஸோ 50 மில்லிமீட்டர் தான் வந்து இதோட பஞ்சாங் தப்பி. ஓகேவா, ஸோ இது வந்து ஏயோட ஆன்சர். பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கு. துலிஸ் ஈசி பாடு கோத்தா. ஸோ ஈசி பாடுனா என்னது? பஞ்சாங் தரப் லேபா தரப் திங்கி dalam tata தண்டு வசதிக்கு. ஸோ அவங்க வந்து ஆன்சர் கேட்கல, ஜஸ்ட் எழுத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத சொல்லியிருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் பஞ்சாங் தப்பி வந்து 50ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வசதிகளை தத்து தண்டு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த சிம்பிள் எடுத்து எழுதுனா போதும். இவ்வளவுதான் அவங்க விடை. ஓகே, அவங்க சாரி பண்ண சொல்ல ஒரு துளிசா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப கடைசியா ஒரு கேள்வியை பார்ப்போம். Mali ingin membuat sebuah rangka kubus, okay, daripada dawa yang panjangnya 150 cm. So அவருக்கு வந்து ஒரு டாவா இருக்கு, இதோட பஞ்சாங் வந்துட்டு 150 cm. இந்த பஞ்சாங் வச்சுட்டு அவர் ஒரு குபோஸ் பண்ண போறாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்க போறார். ஓகேவா, ஜிக்கு இசிப்பாடு குபோஸ் இயலா இவளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஈசிப்பாடு வந்து இவ்வளவு இருக்கும் போது அடக்கா பஞ்சாங் டாவா இது முஞ்சு கூப்பி. ஓகே, ஸோ அவங்க பஞ்சாங் எவ்வளோன்னு கேட்கல, தப்பி எவ்வளோன்னு கேட்கல, சுக்கோப்பா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த ஈசிப்பாடு குபோஸ் கொடுத்துருக்காங்களே இதை வச்சுக்கிட்டு இதோட பஞ்சாங்க கண்டுபிடிக்க போறோம். ஓகே, என்ன செய்யணும்? ஈசிப்பாடு குபோஸ் கொடுத்துருக்காங்களே, ஸோ கொசத்தீக யூஸ் பண்ண போறோம். 2197 பண்ண போறோம். ஓகே, 2197 நீங்க இது பண்ணீங்கன்னாக்கா விடை வந்து உங்களுக்கு 13 வரும். பாருங்க, இது வந்து சென்டிமீட்டர் படுல இருக்கு, விடை வந்து சென்டிமீட்டர்ல வரும். ஓகே, இந்த 3 வந்துட்டு கொசதிகல, ஸோ அது வந்து கேன்சல் ஆகிரும். ஓகே, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 13 சென்டிமீட்டர் தான் வந்து இதோட பஞ்சாங் தப்பி. ஓகேவா, இப்ப 150 வந்துட்டு இந்த மாதிரி எத்தனை 13 வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ குபோஸ்க்கு வந்து எத்தனை தப்பி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து பாருங்க, நான் லெட்ஸே வேற கலர்ல போடுறேன். ஸோ இது வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கு, 2வது, 3வது, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேவா, ஸோ 12 பக்கங்கள் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தது வந்து அது டோப்லாஸ் தப்பி. ஓகேவா, ஸோ டோப்லாஸ் தப்பி இருக்கும்போது நம்மளுக்கு தப்பியோட சென்டிமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து பேசிக்லி இதை சுற்றி சுற்றி வருது, அந்த டாவாய் பத்துமா இல்லையான்னு தான் பார்க்குறோம். ஸோ டோப்லாஸ் டாரா தீகப்ளாஸ் பண்ணுங்க. ஸோ டோப்லாஸ் டாரா தீகப்ளாஸ் பண்ணோன்னா உங்க விடை வந்துட்டு 156. இது வந்து சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஓகே, இதுதான் விடை. ஓகே, இந்த மொத்த இதுக்கு வந்து தேவைப்படுற கம்பி வந்து 156. ஸோ கேள்வி பாருங்க, mencukupi atau tidak அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஆன்சர் எழுதும் போது ஜவாபான் வந்துட்டு tidak mencukupi அப்படின்னு எழுதணும். tidak mencukupi karena dawai yang diperlukan adalah 156 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். ஏன்னா அவங்க வந்து 150 தான் இருக்கு, தேவைப்படுறது வந்து 156. ஸோ ஒரு 6 சென்டிமீட்டர் வந்து குறைவா இருக்கு, அதனால நம்ம வந்து தீடா மஞ்சு குப்பின்னு சொல்லி எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கொசத்திகாவோட புஞ்ச கொசத்திகாவோட கேள்விகள். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டரோட வீடியோ வந்து முடியுது. ஸோ நம்ம ரீகேப் பண்ணுவோம். நம்ம வந்து கொச டூவை பற்றி படிச்சிருக்கோம், கொச டூவை, கொச தீகை பற்றி படிச்சிருக்கோம்.
அப்புறம் punca kuasa 2 பார்த்திருக்கோம். punca kuasa 3 பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்க வந்து kuasa 2 sempurna பார்த்திருக்கீங்க. ஓகே, kuasa 2 sempurna பார்த்திருக்கோம். ஸோ sempurna முழுமையான எண்களை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர் bulat positif saja. ஓகேவா? அதே மாதிரி kuasa 3 sempurnaவையும் பார்த்திருக்கோம். ஸோ kuasa 3 sempurna வந்து kuasa 2 sempurna கொஞ்சம் வித்தியாசம். இதுல வந்துட்டு நம்பர் bulat positif dan negatif யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனா இது ரெண்டுத்துலயுமே வந்துட்டு நம்மனால pecahanோ perpuluhanோ யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நன்றி.